ஏரிஸ் இன்ஃப்ரா சொல்யூஷன் லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரண்ட் பிசினஸ் மாடல். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான மெட்டீரியல் எல்லாமே ஆன்லைன் மூலமா செல் பண்றாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வெண்டர்ஸ் அப்புறம் B2B கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இந்த கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல், ரெடி மிக்ஸ் கான்கிரீட், ஸ்டீல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் இது எல்லாமே வேணும்னா ஆர்டர் பண்ணுவாங்க இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா. இதுல இருக்கிற டிஃபரண்ட் வெண்டர்ஸ் அவங்களோட கொட்டேஷன் கஸ்டமர்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸ்க்கு தேவையான அதாவது அவங்களுக்கு ஓகேவா இருக்கிற கொட்டேஷன செலக்ட் பண்ணிட்டு ஃபர்தரா நெகோஷியேட் பண்ணி அவங்களோட ஆர்டர்ஸ பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த என்டையர் ப்ராசஸ் இமெயிலிங், அதுக்கப்புறம் இந்த பில்லிங், தென் இந்த மெட்டீரியல்ஸ டெலிவரி பண்ணும்போது ட்ராக் பண்றது, இந்த என்டையர் ப்ரொக்யூர்மென்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா ஆன்லைன் மெத்தட் மூலமா தான் நடக்குது. ஆனா எக்ஸிஸ்டிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபோன் கால் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எல்லாமே கரெக்ட்டான பிரைஸ்க்கு தான் வாங்குறோமா? இந்த ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். இந்த ஏரிஸ் கம்ப்ளீட்டா இத ஆன்லைன் மெத்தட்ல ஏஐ யூஸ் பண்ணி B2B மாடல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஓ இஷ்யூ பார்த்தீங்கன்னா, ஜூன் 18 ஓப்பன் அண்ட் 20 குளோஸ் ஆகுது. லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஜூன் 25 டோட்டலா 499.6 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூவா ரைஸ் பண்றாங்க. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, 1179 கோடி. ஃபேஸ் வேல்யூ ₹10 பெர் ஷேரா இருக்கு. இந்த ஐபிஓல 10% தான் ரீட்டெயிலுக்கு ரிசர்வ் பண்றாங்க. ஏன்னா, இந்த கம்பெனி லாஸ்ட் 3 இயர்ஸா இவங்களோட ப்ராஃபிட் நெகட்டிவ்ல குடுக்குறாங்க. ரீட்டெயில் பீப்பிளோட ரிஸ்க்க கம்மி பண்றதுக்காக QAPக்கு 75% வரை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் பொறுத்தவரை FY24 ரெவென்யூ 72 கோடி. 9 மந்த் பீரியட் FY25ல 558 கோடியா இருக்கு. இந்த கம்பெனில FY24ல இவங்களோட ப்ராஃபிட் நெகட்டிவ்ல 17 கோடியா இருக்கு. தென் 9 மந்த் பீரியட்ல இவங்களோட ப்ராஃபிட் ஸ்லைட் பாசிட்டிவா 6.5 crore இருக்கு. இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. 209 டைம்ஸா. ஏன்னா இவங்களோட ப்ராஃபிட் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இவங்களோட பிஇயும் அதிகமா இருக்கு. டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோவும் 1.5 டைம்ஸா அதிகமா இருக்கு. இந்த கம்பெனில கரண்ட்டா 322 கோடி வரை டெப்ட் இருக்கு. இந்த ஐபிஓ புரோசீட்ஸ் மூலமா 204 கோடி வரை ரீபே பண்ண போறாங்க. ஒன்ஸ் ரீபே பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட ப்ராஃபிட் ஃபர்தரா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகுறதுனாலே இவங்களோட பிஇ இன்னும் அப்கமிங் இயர்ஸ்ல டவுன் ஆகும். ஸோ அ இந்த டெப்ட்ட ரீபே பண்ணதுக்கு அப்புறமா இந்த கம்பெனில பிஇ எந்த அளவுக்கு டவுன் ஆகுது? கரண்ட்டா இந்த கம்பெனில எவ்வளோ ஜிஎம்பி இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் டார்கெட் பிரைஸ், தென் இந்த ஆங்கர்ஸோட இன்வால்வ்மென்ட் எப்படி இருக்கு? இது எல்லாமே டீட்டெயிலா நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலுக்கு 33,589, ஸ்மால் ஹெச் சென்னையில 1,200, பிக் ஹெச் சென்னையில 2,399 வரை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிஆர்எல்எம் பார்த்தீங்கன்னா, ஜேஎம் ஃபினான்ஷியல், ஐஏஎஃப்எல் கேபிட்டல், நுவாமா வெல்த், லீட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா, லிங்க்டின் டைம். இந்த கம்பெனிய பத்தின டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ நான் ஃபர்தரா போஸ்ட் பண்றேன். சேனல மறக்காம